சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நம் நோக்கத்தினை நல்வழிப்படுத்தி ஆக்கத்தினை வளர்க்கும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. உழைப்பால் உண்டாகும் ஊதியம்தான் நிலைக்கும். ஊதாரித்தனம் இருந்தால் ஊதியம் நிலைக்காது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் அரியநாயகம் பிள்ளைச்சந்து ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. நான் வந்துட்டு ஓமலூர் சேலம் மாவட்டம் பச்சனம்பட்டி கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கேன் அம்மாவோட தரிசனம் பார்க்குறதுக்கு. இதோட 3வது மாதம் அமாவாசையில் நான் வந்திருக்கேன். என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அது நான் சரி பண்ணணும்னு சொல்லி நான் அம்மாவை தரிசனம் பார்க்க வந்திருக்கேன். முன்னோர்களுக்கு பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு அதர்வனகாளி அம்மா கிட்ட நான் தரிசனம் பண்ண வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அம்மாவை பார்க்க எப்படி வந்தேன்னு சொன்னால், என் வீட்டுக்காருக்கு கால் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு வேறு வழியே தெரியல. கொரோனா சீசனில் எத்தனையோ பேர் கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் வரும்போது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என் கனவுல வந்துட்டு கிச்சனில் செவ்வாடையாக வந்து சேலையாக வந்தது. அந்த டைமில் தான் வந்து அம்மா நம்மளை கோயிலுக்கு கூப்பிடுது, என் கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு அம்மாவால் தான் முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறமா நான் செவ்வாடைய கடையில் வாங்கி நான் கட்டிக்கிட்டு நான் வந்தேன். என் வீட்டுக்காரையும் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அம்மா வந்து என் வீட்டுக்காரை 4 ஸ்டிக் வச்சுருந்தாங்க. என் வீட்டுக்காரர் நடக்க முடியல, கால் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்தப்போ 4 ஸ்டிக்கு போட்டுருந்தப்ப அதையும் எடுத்துட்டாங்க. 2வது மாதம் கூட்டிகிட்டு வந்தேன், 1 ஸ்டிக்கு கையில் வச்சுட்டு இருந்தாங்க, அதையும் எடுத்துட்டாங்க. திரும்ப என் வீட்டுக்காருக்கு வந்து 3 மாதத்தில் சரியாயிருச்சு. என் வீட்டுக்கார் இப்போ நல்லா நடக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. இப்போ வந்துட்டு என் வீட்டுக்காருக்கு திரும்ப உடம்பு சரியில்லைன்னு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ 3 மாதமாக நான் வந்துட்டுருக்கேன், நல்லா இருக்குது. அம்மா வந்து எப்போவுமே ஓம் சக்தி பராசக்தி சொல்லி மூல மந்திரம் சொல்லி வழிபட்டா சீக்கிரம் குணமாகுது. நீங்களும் வந்து அம்மாவை வழிபடுங்க. அதே மாதிரி நான் வந்து தொழில் வந்து நான் எப்படி என் வீட்டுக்கார் அடிபட்டப்ப எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது. நாம் என்னடா பண்ணுறது, ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சேன், என்னால் முடியல. நான் வந்து அம்மா கிட்ட தான் வேண்டிட்டு நான் வந்து அம்மா சக்தி மேலே நான் போடுறேன், நான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணுமா, நான் தனியாக சுயமாக உழைக்கணும்னு சொல்லி நான் யாருக்குமே தெரியாது, என் வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்லலை. நானும் சுயமாக நிற்கணும்னு நான் அம்மா வேண்டிட்டு இருமுடி பையில் நான் சொந்தமாக தொழில் பண்ணணும், நான் கடை வைக்கணும், எனக்கு நீ தான் வழி விடணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு இருமுடி பையில முடி போட்டு கட்டினேன். கட்டிட்டு வந்து நான் அம்மா கிட்ட செலுத்திட்டு போனேன். நான் கடை வச்சுட்டேன். 3-4 மாசமா கடை சரியா ஓடல, டெய்லர் கடை. திரும்பவும் அம்மா கிட்ட வந்து நான் இருமுடி கட்டி 2வது வருஷம் மாலை போட்டு வேண்டினேன். இப்போ வந்து டெய்லர் கடை எனக்கு நல்லா இருக்கு, நான் நல்லா சம்பாதிக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி அம்மாவுடைய அருள் எப்பவுமே இருக்க நான் பங்காரமா வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.